ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வால்பாறை பகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் உணர்திறன் வரைவு மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் நகரச் செயலாளர் அமீர் தலைமையில் காந்தி சிலை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதிய வரைவு மசோதாவின்படி வால்பாறை பகுதியில் மாலை 6 மணிக்கு மேல் ஆழியார் சோதனைச் சாவடி மூடப்படும் என்றும், புதிய கட்டிடங்கள் கட்ட அனுமதி மறுக்கப்படும் என்றும், கனரக வாகனங்களின் இயக்கத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும், சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தால் வால்பாறை பகுதி மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். மலைப்பகுதி வளர்ச்சி முற்றிலும் முடங்கிவிடும். எனவே இந்த வரைவு மசோதாவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியம்தான், ஆனால் அதற்காக மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது. மலைவாழ் மக்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மசோதாவை திருத்தியமைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி நகரச் செயலாளர் அமீர் தெரிவித்தார். வால்பாறை வர்த்தக சங்கங்கள், சுற்றுலா தொழில் சார்ந்தோர், பொதுமக்கள் என பலதரப்பினரும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர் போராட்டங்கள் மூலம் அரசின் கவனத்திற்கு இந்த பிரச்சினையை கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் என்றால் என்ன? சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அறிவிக்கப்படும் இம்மண்டலங்களில் வளர்ச்சி பணிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். ஆனைமலை புலிகள் காப்பகத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகள் பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதார பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மசோதாவில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.